கரூரைச் சேர்ந்த பிரபல எலும்பு முறிவு மருத்துவர் கருப்பையா நாம் தமிழர் கட்சி சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மற்றும் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். இந்நிலையில் கரூரை அடுத்த வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்த கருப்பையா பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து பரப்புரையை தொடங்கினார். வெண்ணெய்மலை முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள வீடுகள் மற்றும் திருமண மண்டபம் ஒன்றில் புதுமண தம்பதிகளை சந்தித்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டறிக்கைகளை வழங்கி அவர் வாக்கு சேகரித்தார். வந்தாலே மக்களுக்கு இலவசம் தான் ஞாபகம் வரும். கரூர் பொறுத்த வரைக்கும் அது சொல்லவே தேவையில்லை. தேர்தலுக்கு முன்னாடியே 3 முறை இலவசம் கொடுத்து முடிச்சிட்டாங்க சில கட்சிகள். அண்டா குண்டா பாத்திரம் காசு என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய அதாவது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவங்களா ஒரு குறிப்பிட்ட சாரார் செலக்ட் பண்ணி இப்போ இங்கே 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 1 லட்சம் ஓட்டு உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. அந்த 1 லட்சம் ஓட்டு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த முறை மாற்றணும். அதனால் ஒவ்வொரு வாக்காளரும் நினச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சிறிய தாள் என் வாக்கு பணத்திற்கானது அல்ல அப்படிங்கிறத எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் வாக்கு சேகரிச்சிட்ருக்குறோம். மக்கள் மாறினா மட்டும்தான் நல்ல ஆட்சி மலரும். மக்களுக்கு இது புரிய வைக்கணும். அந்த வகையில் செய்தியாளர்களும் ஊடகத்துறையும் எங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்று நாங்கள் நம்புகிறோம். மக்களோடு கூட்டணியாக நின்று இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். நாங்கள் பெருமளவு வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவோம்.